இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. சொந்தமென்று சொல்லிக்கொள்ள உம்மை விட்டா யாருமில்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட்டா ஏதுமில்லை. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. Praise the Lord. Hallelujah. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. காலையில் தான் ஃபோன் வந்துச்சு. இன்றைக்கி நான் கோட்டைக்காடு என்னுடைய சபைக்கு நான் போக வேண்டியது இருக்குது. அதனால் ஃபோன் வந்து உடனடியாக இன்றைக்கி வர முடியுமா என்று கேட்டேன். சரி, நான் 10 மணிக்கு நான் கிளம்பிடுவேன், அதுக்குள்ளே முடிஞ்சிடும் சர்ச்சுன்னு சொன்னால வந்து உங்களை பார்ப்பதற்கு வாய்ப்பு கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23 வாசி. மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. எல்லா காவலோடு உன் இருதயத்தை காத்துக்கொள், அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். இது கொஞ்சம் ஆழமாக பார்த்தீங்கன்னா தண்ணி இதுமா குடி. ஹல்லேலூயா. எல்லா காவலோடு உன் இருதயத்தை என்ன பண்ண? காத்துக்கொள். இருதயம்னா என்னது தெரியுமா? ஏதாவது தெரியுமா? சொல்லுங்க. இருதயம்னா என்னது? ஹார்ட்டா? இது அதுவும் அர்த்தம் அது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இது உடம்புக்குள்ளே இருக்குது ஹார்ட்டு, அதை சொல்லலை. இது ஹார்ட்டுன்றது வந்து பிரெயின், ஹார்ட்டு, கிட்னி அந்த வார்த்தைக்கு இது ஒத்து வராது. ஏதாவது கவனிக்கிறீங்களா? அதை நிறைய நேரங்களில் ஹார்ட்டுன்னு சொல்லும்போது, இருதயம் சொல்லும்போது ஆவியை குறிக்கிறது. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஹல்லேலூயா. எதை குறிக்கிறது? ஆவியை குறிக்கிறது. அதுதான் உன் ஆவியை காத்துக்கொள் அப்படி எடுத்துக்கலாம். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? சொல்லுங்க. ஆவி, ஆத்துமா, சரீரம். இப்போ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு உங்கள் ஆவி புது பிறப்படைகிறது. ஆமே சொல்லுங்க. மறுபடியும் ஒருவன் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே, அப்போ அது அர்த்தம் என்னன்னா, மறுபடியும் தாயின் வயிற்றில் ஒருத்தன் போக முடியுமா? அது முடியாது. கொர்நேலியு கேட்குறாரு, அது எப்படி முடியுங்க? ஒருவன் மீண்டும் ஒரு தாயின் வயிற்றில் போய் பிறக்கிறதுக்கு வாய்ப்புக்கு தான் அப்படி சொல்கிற? இல்லை, நான் அதை சொல்லலைன்றார். அவர் அப்போ தான் சொல்கிறார், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எதில் பிறக்கணுமா? ஜலத்தினாலும் ஆவியினாலும். ஏதாவது கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? கவனிக்கலையா? ஜலம் அப்படின்னு சொல்லும்போது
அதை வந்து இவங்க அதிகமான மொழிபெயர்ப்பு சொல்கிறது எப்படின்னு சொன்னால், அந்த ஜலத்துக்கு வந்து ஜலன்னா வேற ஒன்று, தண்ணி தான் ஜலம். அது அந்த பதத்தில் சொல்லப்படுது. அந்த காலத்து தமிழ் அது, சான்ஸ்கிரிட் அதிகமாக கலந்த தமிழ். அந்த ஜலம் பிராமின்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க அந்த வார்த்தை ஜலம். ஜலம்னா வேற ஒன்றும் இல்லை, அது என்னது? தண்ணீர். பைபிளில் படித்து அவங்களுக்கு சில இதெல்லாம் அந்த வாசனை புரியும். அல்லேலூயா. சில பேர் பைபிளை தொடாதவங்களுக்கு புரியாது. அதனால தான் சொல்கிறேன், இதெல்லாம் ஜலத்தினாலும் என்னத்த ஜலம் குளம் வளம் ஒன்றும் புரியலையான்னு சொல்லி விட்டுருவாங்க. அல்லேலூயா சொல்லணும். ஒருவன் ஸ்திரீயை இச்சோடு பார்த்தாலே அவளோடு கூட என்ன ஆயிடுச்சான்? விபச்சாரம் செய்யன்னா ஸ்திரீன்றது புரியல பாருங்க. ஒரு சில பேருக்கு பெண்ணு தான் புரியும். அல்லேலூயா. அவன் ஒருத்தன் கேட்டான், ஸ்திரீனா இந்த பெட்டி தான், இஸ்திரி பெட்டி. அல்லேலூயா. அவன் இந்த இஸ்திரியை போட்டியை பார்த்து நான் என்ன தைச்சியை பார்க்குறது. அல்லேலூயா. அதுமாரி பாஷையை புரிஞ்சுங்க, வார்த்தை ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. இது ஜலம் என்றால் தண்ணீர். ஒருவன் தண்ணீரிலும் ஆவியிலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாது அப்படின்னு சொன்னால், உடனே நம்ம என்ன நினைக்கிறோன்னா ஞானஸ்தானத்தை எடுத்துக்குவோம். சில பேர் அப்படி தானே எடுத்துக்கிறாங்க. ஞானஸ்தானம் எடுத்து தண்ணியில் தானே ஞானஸ்தானம் எடுக்கிறோம், தண்ணியில் மூழ்கி. அதுதான் அது குறிக்குதான்னா அதுவும் கிடையாது. தண்ணியில் போய் ஒருத்தன் மூழ்கி ஏந்துட்டானா அவன் எல்லாமே அவனுக்கு நான் பிறந்துட்டானா அர்த்தமா? அல்லேலூயா சொல்லுங்க போகலாம். ஞானஸ்தானத்தை ஞானஸ்தானம் அது ரைட்டு, அது ஒரு ஒரு சைன் அது. ஆனால் அது இல்லை அர்த்தம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நினையாத பாவி நினைஞ்ச பாவி. எப்படி சொல்லுங்க? நினையாத, அப்போ தண்ணியில் நினைக்காத பாவி இப்போ தண்ணியில் நினைஞ்சிட்ட பாவி ஆகிட்டார். அல்லேலூயா. ஒன்றும் பெரிய வித்தியாசம். ஒருத்தர் ஞானஸ்தானம் கொடுக்கும்போது, ஐயா நீங்கள் ஞானஸ்தானம் உள்ள தண்ணிக்குள்ளே முக்கும் போது சொன்னாராம், இந்த கையை மட்டும் விட்டுடுங்க, மற்றபடி நீங்கள் ஞானஸ்தானம் கொடுக்கலாம். அந்த கையை மேலே வச்சுக்கிறேன், என் தலை வரைக்கும் உள்ளே போட்டு ஏற்றுங்க, கை மட்டும் ஏன்பா அந்த கை மட்டும்னா ஒருத்தனை நான் அடிக்காத நான் சாவு பொறுத்து கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த கையை ஞானஸ்தானம் கொடுத்துட்டிங்கன்னா என்ன ஆகிடும்? அது பிரச்சனையாகிடும். அதனால் கையை மட்டும் கொஞ்சம் விட்டுடுங்க, மற்றபடி மற்றதெல்லாம் அவனை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற கதை பார்க்கலாம். மனம் திரும்பாத ஞானஸ்தானம். அல்லேலூயா சொல்லுங்க. இதெல்லாம் கிடையாது. இது என்ன சொல்லுது? ஜலத்தினாலும் ஆவியினாலும்னா ஜலத்தை பற்றி என்ன சொல்லுதுன்னா, தண்ணீரை வேத வசனத்துக்கு ஒப்பிடுகிறது. சில நேரங்களில் தண்ணீர் என்னது? உன் இருதயத்தை தண்ணீரினால் சுத்திகரிப்புனா வேத வசனத்தினாலே நீங்கள் என்ன பண்ணணும்? முழுகணும். ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நம்ம நிறைய நேரங்களில் வர பிரச்சனையில் எல்லாத்தையும் மறந்துடுறோம். ஐயோ நாளைக்கு கடன்காரனுக்கு என்ன பதில் சொல்லணும் அதை தான் நாங்கள் யோசிக்க முடியும். ஜலம் நம்ம குளம்ன்றீங்களே, இதுக்காக நாங்கள் வந்துக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். எத்தனை பேருக்கு கவனிக்கிறீங்க? எங்கள் பிரச்சனை எங்களுக்கு தெரியும். எங்கள் வீட்டில் இருக்குது பாருங்கள் பிரச்சனை, இந்த சனி அன்றைக்கி தான் ஒளியன்னு தெரில, அப்படிலாம் யோசனை. அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் போய் என்னென்னமோ சொல்கிறீங்களேங்க, ஜலன்றீங்க அதுன்றீங்க, இப்போ புரியுற மாதிரி பேசுங்கன்னா இதில் தான் விஷயம். நானா சொல்கிறேன், இயேசுக்கு சொல்கிறார், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் அப்படின்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஜலம் என்பது வேத வசனத்தினால மீண்டும் நீ பிறக்க வேண்டும். நீ உலகத்தில் 90 வயசாக கூட இருக்கலாம், ஆனால் மறுபடியும் நீ பிறக்கணும்னா முதல்ல வசனத்தினால உன் சிந்தனை முழுகி அந்த ஜலத்தினால நீ ஒன்று பிறந்துட்டா அடுத்தது ஆட்டோமேட்டிக்காக ஆவினாலும் பிறப்பீங்க. ஜலத்தினாலும் ஆவினாலும். அப்போ ஜலம்னா வசனத்தினாலே மீண்டும் பிறவி எடுப்பது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அவங்க எப்போ வேத வசனத்தை கேட்குறாங்களோ அவங்க மறுபடியும் பிறக்கிறாங்க. அப்புறம் என்ன பண்ணுறாங்க? ஆவியிலும் பிறப்பாங்க. எப்படி பிறக்கிறாங்க அதுதான் நீங்கள் தெளிவாக தரணும். ஆவி சொல்லுங்க. ஆவி, ஆத்துமா, சரீரம். ஆவி, ஆத்துமா, சரீரம். இந்த ஆவி
இது எப்போ பிறகுதுன்னா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது தான் ஆவி உயிரடைகிறது. உங்களுடைய ஆவியெல்லாம் நம்மளுக்கு 3 இருக்குது. டாக்டருக்கு தெரியாது. டாக்டருக்கு தெரியுமா? சார் இந்த நரம்பு விட்டுச்சு சார் உங்களுக்கு, என்ன பண்ணலாம், இன்னும் கொஞ்ச நாளில் செத்து போயிடுவீங்க, விட்டு உடனே ஆப்ரேஷன் பண்ணிடணும். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? அல்லேலூயா. அதெல்லாம் தெரியும், நரம்பு கதை தெரியும், எல்லா கதையும் தெரியும். ஆவியை பற்றி அவங்கள கேளுங்க போய். டாக்டர் எம்பிபிஎஸ்லாம் படிச்சுக்கிறீங்க, 5 வருஷம் 10 வருஷம் என்னென்னமோ படிச்சுக்கிறீங்க, பிரெயினை பற்றி சொல்கிறீங்க, ஸ்கின்னை பற்றி சொல்கிறீங்க, ஆவியை பற்றி சொல்லுங்கன்னு ஒரே ஒரு வார்த்தை கேட்டு பாருங்கள். உங்களுக்கு ஒன்று நான் சொல்ல போகிறதில்ல, நீ வா உன்னை எடுத்துன்னு போய் மென்டல் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துறான்னு சொல்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க போதும். நீ முட்டாள் ஆனது இல்லாமல் என்ன வேறு முட்டாள் ஆகுறியான்னு எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? உனக்கு பைத்தியம் முடிச்சிச்சு, எதோ வளர்றோம். ஏன்னா தெரியாது அதை பற்றி. ஆவியை பற்றி என்ன பண்ணாத, தெரியாது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்க. அப்போ ஆவி நமக்கு தெரிஞ்சுக்கணும், நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். டாக்டருக்கு தெரிஞ்சு நம்மளுக்கு அதுதான் கிறிஸ்தவர்கள் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்ட. அப்போ அந்த ஆவினா என்ன? ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிற, ஒரு மனுஷனுக்குள்ள ஆவி இருக்கிறது, இன்னொன்று என்ன இருக்குது, ஆத்மா இருக்குது, இன்னொன்று என்ன இருக்குது, சரீரத்தை பற்றி நமக்கு எல்லாமே தெரியும். தலை முடிக்கு என்ன எண்ணெய் போட்டால் வளரும், அதுக்கு எல்லா அட்வர்டைஸ். முடி கொட்டிச்சா 10,000 எடுத்துருவான், என்னத்தையே பூசு, எதுவுமே செட் ஆகலையா நாங்களே ஆப்ரேஷன் பண்ணி முடியெல்லாம் வச்சு உன்னை சரி பண்ணிடுறோம். நம்ம முதலமைச்சர் கூட அப்படி தான் ஆகிறார். அல்லேலூயா. அவர் கூட நினைக்கிறேன் நார்மல் கிடையாது, முடியெல்லாம் போடுச்சு, தப்பு கிடையாது, அதெல்லாம் ரைட்டு. கவனிங்க, சரீரத்தில் எல்லா பாகத்தை பற்றி தெரிந்த, ஆவியை பற்றி யாருக்கும் தெரியல. அது யாருக்கு தெரியும்னா, இயேசு கிறிஸ்துவை அறிந்தவர்கள், இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையை கேட்கிறவர்கள் தான் ஆவினா என்னன்னு தெரியும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ ஆவி உயிர் எப்போ அடைகிறது? ஜலத்தினாலும். எதனால பிறக்கணும் நீங்க? ஜலம் என்றால் தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் என்ன பண்ணுவான்? பிழைப்பான். நம்மளுக்கு பிழைப்பு, உயிர் வரும், ஜீவன் வரும். எதிலிருந்து ஜீவன் வரும்? செத்த ஆவி உயிரடையும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? செத்த ஆவி என்ன பண்ணுது? உயிரடையும். ஆக மொத்தத்தில் சாத்தான் என்ன பண்ணுறான்? மரிச்ச நிலைமையில வச்சிருக்கிறான். நிறைய பேர் இருக்கிறாங்களே தவிர செத்து போன நிலைமையில இருக்கிறாங்க, அவங்களுக்கு தெரியாது. அல்லேலூயா சொல்லுங்கப்பா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா சொல்லுங்க. அப்படியே போயிடுது, ஒன்றுமே புரியல. ஆண்டவருடைய வசனமும் மண்டையில் ஏறல, எல்லாம் அப்படியே. நாங்கள் எதுக்கு தெரியுமாங்க வரோம்? எதுக்கு வரோம்? ஏதோ கடவுள் நல்லது செய்வார், மூதேவி போனோம். அல்லேலூயா. சில பேர் அதான் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். லக்ஷ்மி வரணும். நான் வரணும், லக்ஷ்மின்னு என்னது? பணம் வரணும், நல்லது நட. நாங்கள் யாருக்கும் எந்த தீங்கும் செய்யறது இல்லைங்க சாமி, நாங்கள் ஏதோ நாங்கள் உண்டு, எங்கள் வாழ்க்கை உண்டுன்னு போகிறோம். அதுக்கு கடவுள் உதவி செய்யணும், இதுக்கு தான் நாங்கள் வரோம். கை கால் நல்லா இருக்கணும், கால் நல்லா இருக்கணும். அல்லேலூயா. இதோடு எங்களை நல்லபடி நம்ம பையன் கட்சி நேரத்தில் ஒரு கொல்லி வச்சிட்டாருன்னா, சரி கொல்லி தான் வைக்க மாட்டேங்க போடுது, பெட்டியில் பெட்டி போடுவீங்க போது, எப்படியோ காலத்தை ஓட்டிட்டு ஏதோ போயிடும். அப்படி உன்னை போல பரிதாபமான ஆள் யாருமே இல்லைன்னு பைபிளில் போடுது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா நீ வந்து உலக சிந்தனையிலே இருக்கிற. ஏன் தெரியுமா? கவனிங்க, ஏன் தெரியுமா? இப்படிப்பட்ட சிந்தனை உள்ளவங்களை சாத்தான் ஏறி தலைமலை ஏறி உட்காந்துக்கும். ஏன்னா உனக்குள்ள என்ன போல வேத வசனம் போச்சுன்னா இப்படி சிந்திக்க மாட்டேன். இம்மைக்கு மாத்திரம் தேவன் மேல் பிரியமா இருந்தா என்ன லாபம்ன்றாரு. எதுனா நான் இந்த பூமியில நீ வந்து ஒன்றும் பெருசா சாதிக்கும், காலை போக 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 எல்லாம் போயிடும் உன்னை விட்டு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய நடிகர், சினிமா நடிகர்கள் இப்போ பார்க்குறான், கேள்வி மாரி ஆகி போச்சுண்ணே என் காலத்தில். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு சில நடிகர் இளமையாகவே இருக்கிறாங்க, பல தரப்பட்ட ஆப்ரேஷனை பண்ணி செத்து போகிறதெல்லாம் உண்டு. கர்த்தர் நல்லவர். ஏதாவது புரியலையா? நீ என்ன பண்ணாலும் சரி, உன் சரீரத்தை என்ன. மைக்கேல் ஜாக்சன் ஒரு பெரிய பாடகர் செத்துட்டார். அவரோட
என்ன பண்ணா தெரியுமா? கருப்பர். அவர் என்னது பிளாக். அவர் ஆக்சுவலாக அந்த ஆள் பேர் எவ்வளோ பேர் அறிவாளி பாரு. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஒட்டுமொத்த உடம்புல இருக்கிற அத்தனை தோலையும் எடுத்துட்டான் அந்த ஆள். அது ஒரு ஆப்ரேஷன். தோலெல்லாம் அப்படியே ஒயிட் எடுத்துருவானுங்க. எடுத்துட்டு ஒயிட் கலர் ஸ்கின்னை உடம்பு ஃபுல்லாக எதோ பேஸ் பண்ணி அப்படியே போட்டான். ஆளை பார்த்தா வெள்ளைக்காரன் ஆகிட்டான். அல்லேலூயா சொல்லுங்க. மைக்கேல் ஜாக்சன் எப்படி இருப்பார்? வெள்ளையாக இருப்பார், வெள்ளைக்கார மாதிரி இருப்பார். என்னடானா ஒரு பொண்ணை லவ் பண்ணா, எனக்கு கேள்விப்பட ஒரு பொண்ணை லவ் பண்ணாராம், வெள்ளையாச்சான். இப்போ ஒரு கருப்பாக பிறந்துட்டார், நல்லா வெள்ளையாகிட்டார். அல்லேலூயா. ஆனால் என்ன தெரியுமா அவருக்கு? அதாலே செத்தார். இந்த 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 மாதிரி கிளைமேட் இந்தியாவுக்கு வந்தார். அவருக்கு ஓட்டலே கிடையாது. என்னன்னா அவருடைய உடம்புல சூடம் பரக்கூடாது, குளிர்ச்சியாக இருக்கக்கூடாது, வித வித அந்த மாதிரி இருந்தால் தான். இல்லைன்னா உடம்புலாம் இதுவாகிடும். ஏன்னா இயற்கையை எடுத்துகிட்டு வேறு ஸ்கின்னாக போட்டால் என்ன ஆகும்? என்னென்னமோ சொல்லிங்கிறல்ல, சரீரத்தை பற்றி தான் நமக்கு தெரியும். சரீரத்தை என்ன ஆகணும்? ஆனால் பைபிள் போடுது, உன் ஆவி மீண்டும் பிறக்க வேண்டும். உன் ஆவி பிறக்கணும்னா நீ ஜலத்தினாலே முழுக வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. ஜலத்தினாலே என்ன பண்ணணும்? பிறப்படைய வேண்டும்னா வேத வசனம் உனக்குள்ளே போய், அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம், அது உன் சிந்தனைக்குள்ளே போன பிற்பாடு நீ ஜலத்தினாலே மீண்டும் ஒரு பிறப்பை அடைகிறாய். அல்லேலூயா. அது அடைந்த உடனே உன் ஆவி, உனக்குள் இருக்கிற ஆவி மீண்டும் பிறப்படைகிறது. இப்போ இப்போ என்ன ஆயிடுச்சு? மறுபடியும் பிறந்துட்டீங்க. இதுதான் நிறைய பேர் மறுபடியும் பிறந்துட்டீங்கன்னா இந்த பிறப்புள்ள மனுஷன் வேறு விதமாக இருப்பான். இவன் தான் ஆவிக்குரியவன். சொல்லுங்க அல்லேலூயா சொல்லுங்க. இந்த ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவைகளையே சிந்திப்பானா. வசனத்தை எடுக்க முடியல. நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா ஆவியின் சிந்தனை சொல்லுங்க ஜீவனும் சமாதானம் போடுது. இந்த மாம்சத்துக்குரியவன் மாம்சத்துக்குரியவைகளே சிந்திப்பான். ஜபம் கூட எப்போ பார்த்தாலும் சில பேர் ஜபம் ஆவிக்குரிய ஜபமே இருக்காது. அவங்களுக்கு ஃபுல்லாக எதுதான் தெரியும்? அவங்களுக்கு லெவலே உலகம்தான். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? என்னத்துக்குங்க ஜபம் பண்ணா? ஐயா ஒரு எருமாடு எடுத்துட்டு வந்துருக்கோம், அந்த எருமாடு குட்டி போடுற மாதிரி இருக்குது. அல்லேலூயா சொல்லு. என்ன எப்படியாச்சும் இந்த எருமாடு எல்லாம் வேணான்னு சொல்ல, ஆனால் இவங்களுடைய எண்ணம் எதில் இருக்குதுன்னா உலகத்தையே சுற்றி 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 கடைசியில் போய் சேரணும். அப்படி கிடையாது. ஆவிக்குள்ளே வந்துட்டீங்கன்னா உன் சிந்தனை எப்படி இருக்கும்? கீழானவைகள் அல்ல. சொல்லுங்க, கீழானவைகள் அல்ல. எதனா மேலானவைகளே நோக்குவான். அவன் சிந்தனை மாறும், அவன் எண்ணம் மாறும். அவன் ஸ்பிரிட்டில் ஸ்ட்ராங் ஆகிட்டானா உலகத்துக்கும் அவனுக்கும் சம்மந்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை. அவன் தேவ ராஜ்யத்துக்குரியவனாய் மாறிவிடுவான். அவன் கிறிஸ்துவின் சாயலாக மாறிவிடுவான். அவன் போய் அவன் சிந்திக்கிற சிந்தனை எல்லாம் பரிசுத்தமான சிந்தனை, கிறிஸ்துவின் சிந்தனை வந்துடும். அது அவ்வளோ சீக்கிரம் வருமா? வருமா? அப்போ என்ன சொல்றாரு? அது வராதுப்பா. ஆனால் நீ எதில் மாறினா வரும்? ஜலத்தினாலும். அல்லேலூயா. வேத வாக்கியத்தை நல்லா கேட்டு கேட்டு அதான் இரவும். சொல்லுங்க, இரவும். ஆமா, புரியல பாருங்க. இரவும் சொல்லுங்க, இரவும் பகலும். அதுக்கப்புறம் ஒன்றும் புரியல எனக்கு, சரியா சொல்ல மாட்டேங்க. இரவும் தத்தன்றீங்க. இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்திலே எப்படி இருக்கணும்? பிரியமாய். அது பிரியம் வருமா? வருமா? அது வந்தா நீங்க இருக்குது, ஜீவன் இருக்குதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு அர்த்தம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ரசம் இன்னும் வரல, வயிற்றுக்குள்ள என்ன பண்ணுது? குழந்தை என்ன பண்ணுது? இப்படி போகிறதும் அப்படி போகிறதும் அந்த பிள்ளை பெற்றெடுக்கணும் தெரியும். அது வந்துச்சு, குழந்தை இருக்குது அப்படின்ற பேர் அர்த்தம். அது வெளியே வருதோ இல்லையோ, வெளியே உள்ளுக்குள்ளேயே அது உயிர் இருக்குது குழந்தைக்கு. வசனத்தை கேட்கறதுலே ஒரு பிரியம் இருக்கணும். ஏதாவது புரியுதா புரியலையா? வசனத்தை கேட்கும் போது வசனத்துல பிரியம் கிடையாது. பிரியம் வரல. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு சில பேர் என்ன பண்றாங்க தெரியுமா?
பார்த்து நிற்பார். அது பிரியம் இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. அது முதல்ல கேட்கணும். பசி இல்லை. என்ன இல்லை? பசியே இல்லை. சில பேருக்கு பசி இல்லை. நேற்று ஒருத்தவங்க மாத்திரை வாங்கி கொடுத்ததே பசிக்கு சாப்பிட மாட்டான். கர்த்தர் மேல பசி தாகம் இல்லை, நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் சொல்லுங்க. அந்த வசனத்தை கேட்கறதுல பசி தாகம் இல்லை. அதை காட்டிலும் மற்றதில் தான் இருக்குது. மற்றதில் கவனம் செலுத்துறீங்க. மார்த்தாள் என்ன பண்ணாங்க? இயேசு கிறிஸ்து வீட்டுக்குள்ளே வந்துட்ட பிற்பாடு என்ன பண்ணுறாங்க சொல்லுங்க? சாப்பாடு செய்யணும். இயேசு கிறிஸ்து வராரு, அவருக்கு கூட்டு செய்யணும், பொரியல் செய்யணும். சும்மாவா கஞ்சியை ஊற்றி அவங்க அனுப்ப முடியும்? வரவர் யாரு? வானாதி வானவர் சகலவற்றை உண்டாக்கின கர்த்தரே வராரு வீட்டுக்குள்ளேன்னா சும்மாவா? சமையல் செய்கிறாங்க அப்படி செய்கிறாங்க. விதவிதமாக பார்த்து செய்கிறாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆனால் ஒரு ஆள் தான் செய்யுது. தங்கச்சி நல்லா ஓடி செய்யும். இதுக்கு மேலே நல்லா குக்கிங் பண்ணும். ஆனால் அந்த நேரம் பார்த்து அந்த அம்மாவுக்கு பாருங்க, அதை கூட கவலை இல்லை. ஆண்டவர் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை மேலே ரொம்பவும் அட்ராக்ட் ஆகி என்னன்னா இருக்கிட்ட போட்டு எப்பனா எவனா சாப்பிட்டோம் சொல்லிட்டு அப்படியே ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படியே உட்காந்தீங்க. அப்படியே கேட்குது அந்த அம்மாவுக்கு. அதை விட்டு வெளியே வர முடியல. அல்லேலூயா சொல்லுங்கப்பா. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? என்ன பார்க்குறாங்க? படத்தை பார்த்த உடனே அண்ணன் வந்துட்டாருனா அண்ணனா வரட்டும், தம்பினா வரட்டும், நான் யாருக்கும் குறை கிடையாது. யாருன்னா தான் கோச்சிக்காதீங்க. நான் பொதுவாக வசனத்தை தான் சொல்லுங்க. அண்ணன் அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு என்ன போட்டு தெரில பாருங்க. போய் பார்க்க முடியாதுங்க. ஒரு எம்எல்ஏ போய் பார்த்துருங்களா? நீங்கள் போய் பார்த்துருங்களா? பார்க்க முடியாது. அது 10 பேர் உட்காந்துருப்பான். அண்ணன் வந்து உனக்கு கூப்பிட்டு உட்கார வச்சு டீ போட்டு காப்பி போட்டு எப்படிங்கன்னு கேட்பாரான். என்ன இது? ஏதோ சொல்ல வந்தால் ஏதோ போயினுக்குது. கவனிங்க. என்னன்னா எதுக்கு இதெல்லாம் சொல்லுங்கிறேன்? எதுக்கு பாயிண்ட் பிடிங்க? எதுக்கு இதெல்லாம் சொல்ல வந்தேன்? ஆமாம், மற்ற காரியத்தில் அவ்வளோ இழுப்பு இருக்குது. ஆனால் ஆண்டவருடைய வசனத்தை கேட்கறதுல அண்ணன் பண்ணிடுவார், கொன்னம் பண்ணிடுவார், தம்பி பண்ணிடுவார். சொல்றியே, உன் கர்த்தர் தான் உனக்கு ஏதாவது செய்யணும். உன் தேவன் தான் உனக்கு ஏதாவது செய்யணும்னா செய்யணும். அவர் வந்து உன் அப்பாவை காட்டிலும் உன் அம்மாவை காட்டிலும் உன் நண்பன் எல்லாரையும் காட்டிலும் அன்புள்ளவர். அவர் உனக்காக தன் உயிரையே கொடுத்தவர். அவர் நினைச்சாதான் உனக்கு ஏதாவது என்ன பண்ண முடியும்? செய்ய முடியும். அவர் சொல்றாரு, எப்பா முதல்ல ஃபர்ஸ்ட் நீ தேவனுடைய சொல்லுங்க ஜலத்தினும் ஆவியிலும் பிறந்துரு. அப்போதான் நான் ஏதாவது செய்ய முடியும். செத்து போனவரை வச்சு நான் என்ன பண்ண முடியும்னு கேட்குறேன். பிறகுறேன்னா உக்காந்திங்கன்னு அப்படியே பரிதாபமாக உக்காந்திங்கன்னு என்னமோ புரிய மாட்டுது. அல்லேலூயா. என்னைக்குன்னு எந்த அந்த ஆள்கிட்ட போய் ஜெபம் பண்ணிக்கலாம். அந்த பாஸ்டர்கிட்ட, ஐயா பாஸ்டர், ஏன்னா நாங்கள்லாம் போய் ஆண்டவர்கிட்ட கேட்டால் ஆண்டவர் வந்து என்ன பண்ணுவார்? ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டார். அதனால் ஒரு ரெக்கமெண்டேஷன். என்னது ரெக்கமெண்டேஷன்? நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள்லாம் அந்த அளவுக்கு சரியில்லைங்க, நீங்கள் வேற, நாங்கள் அப்படி ஓரமாக ஒதுக்கிறோம். நீங்கள் பார்த்து ஒரு மனுகனுக்கு பார்த்து ஐயாவுக்கு எதனா சொல்லி கொடு. இந்த மாதிரியா ரெக்கமெண்டேஷனு? அல்லேலூயா. ஆண்டவர் இந்த ரெக்கமெண்டேஷன்லாம் அவன் மாற்றுமா, அவன் தான் பொறுப்பு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ரெக்கமெண்டேஷன்லாம் ரைட்டு, நீ தான் போய் கேட்கணும். அல்லேலூயா. அவன் என்னுடைய மகன் வரட்டவன்வார். நீ என்ன குறுக்க ஓரளவு தான். அல்லேலூயா சொல்ல. நீ தனிப்பட்ட வாழ்க்கையில் மாறினா ஒரு சில ஃபார்முலா வச்சிருக்கிற. அவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் மீண்டும் அடையினா அது அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. அதெல்லாம் நான் படிக்கலைங்க. மற்றதெல்லாம் தெரியும், சினிமா கதெல்லாம் தெரியும். அந்த பொண்ணு அவனை இட்டுன்னு ஓடி பிடிச்சி, இந்த பையன் அவனை விட்டு 10 வருஷம் கதையை வளம் பேச தருத. ஒழுங்கா வசனத்தை கேட்க தெரியாது இல்லை. பேய் உன்னை அந்த அளவுக்கு மனம் வச்சிருக்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? என்னமோ சொல்றாரு, என்னமோ போறாரு, ஒண்ணுமே புரியலையா? ஒண்ணுமே புரியாதான். கொஞ்சம் மறுபடியும் புரிய வைக்கிறேன். அல்லேலூயா. வேத வாக்கியங்களை சொல்லுங்க இரவும் பகலும். அந்த அம்மா பாருங்க, மரியாள் தேவனுடைய வார்த்தையை கேட்பதில் அந்த அம்மாவுக்கு அவ்வளோ சந்தோஷம். அதை விட்டு வெளியே வர மாட்டேன். சில பேர் சீரியல் பார்ப்பாங்க. இப்போல்லாம் பார்க்குறாங்களான்னு தெரியல.
அவ்வளோ அழகாக எடுக்கிறான் பாருங்க அந்த சீரியல்னா என்ன தெரியுமா? என்னது? இந்த தொடர் நாடகம். மனுஷங்க அந்த நாடகத்தை பார்த்தானா வெளியே வர மாட்டான். ஏன்னா அது ஒரு நாள் 2 நாள் நாடகம் கிடையாது, அது 2 வருஷம் நாடகம். அது என்னதான் கதையோ தெரியாது, அந்த கதையை எழுதவும் முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். 2 வருஷம் ஓட்டுறானுங்க. ஆனால் ஒவ்வொரு வாரமாக பதற்றம், அப்படி ஒரு பதற்றம். அல்லேலூயா. அவன் எடுக்கிற நாடகத்தில் வெளியே வர முடியாது பாருங்க. அந்தமாரி ஒரு நாடகத்தை நானும் தான் பார்த்தேன். அல்லேலூயா. நான் வேணுட்டே பார்க்கல, ஒரு சும்மா போய் பார்த்தேன். ஏதோ போயின்னு பார்த்தா கல்யாணம் நடக்குது. அல்லேலூயா. கல்யாணம் நடக்குதுன்னா அப்போ தான் சண்டை போட்டுக்கிறானுங்க அந்த பந்தியில். ஐயோ சண்டை போடுறானுங்களே, என்ன இந்த எதுக்கு கல்யாணத்தில் இப்படி சண்டை போடுறானுங்க? நாளை தினம் தொடரும்ட்டான். சண்டை தான் போடுறான், கல்யாணம் நடக்கலை. ஒரு வாரம் இட்டு போட்டானுங்க. நானும் சரி இந்த கல்யாணத்தை பார்த்துட்டு போயிடலான்னு பார்க்குறேன். அடுத்த வாரமும் மறுபடியும் சண்டை தான் போடுறானுங்க. இந்த தண்ணி எடுத்து கொடுக்குறதுல சண்டை, கூட்டு போடுறதுல சண்டை. நாளை இதை தொடரும். எனக்கு தெரிஞ்சு அந்த வாரம் ஃபுல்லாக கல்யாணம் நடக்கலை. அல்லேலூயா. அப்புறம் தான் நான் யோசித்தேன், நம்மளையே பிசாசு வஞ்சிக்கிறான் பாரு. அவன் நாடகத்தில் கல்யாணம் பண்ணான்னா பண்ணாடி போனான்னா, நான் வேற எப்போ நம்மளே அப்படியே மயக்கி இழுத்துருவோம். அல்லேலூயா சொல்லுங்க. மயக்கி அப்படியே உட்கார வச்சுருவோம். இந்த மகுடி பாம்பு ஊதனா அப்படியே அந்த பாம்பு அப்படியே போகிற மாதிரி நம்மளை ஒரு மயக்கிடுவோம். உலக மாயை. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அது மட்டும் தானா? பாவம் ஒரு மயக்கிடும். அது முடியல சார் முடியல சார். ஏன்பா சாராயத்தை குடிக்கிற? நான் குடிக்கூடாதுதான் நினைக்கிறேன். அப்படியே போகிறேன், அவன் எவனா பிறந்த நாள்னு சொல்கிறான், அங்கே போய் உக்காடுறேன், பீர் பாட்டில் வைக்கிறான். அங்கே ஏன் நீ போன? நீ ஏன் போன? ஃப்ரெண்டு ஆச்சு, என் உயிர் ஃப்ரெண்டு. உன் உயிர் எடுக்க போகிறான் அவன் தான். அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு தான் உனக்கு ஃப்ரெண்டு. அவர் யார் ஃப்ரெண்ட்? அவன் பாவம் ஏதோ பாவத்தில் மாட்டிக்கிறான், அவனை தூக்கின்னு வரதான் உன்னை வச்சுக்கிறார். நீ அங்கே போய் உட்காந்திக்காது. எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒருத்தனுக்கு கொரோனானா வீட்டுக்கு போவியா? என்ன தான் ஃப்ரெண்டாக இருந்தாலும் ஓடிடுவானுங்க. இந்த குடிகாரன் தான் ஒரே ஓட்டம் ஓடுவானுங்க. பயம்னா பயம், அவனுக்கு தான் அதிக பயம். அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஒரு சின்ன இன்ஃபெக்ஷன்னா ஐயோ நான் போக மாட்டேம்மா. அம்மா வந்துச்சு சார், அவருக்கு ஃப்ரெண்டு தான். என்ன வந்துச்சு? பெரிய அம்மா வந்துச்சு, போய் பேசிட்டு வாயேன். நான் இப்போ போகிற மாதிரி இல்லை, என்னால் முடியாது. இப்போ போனா அதை என்னை பிடிச்சிக்கும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவன் ஃப்ரெண்டாக இருக்கட்டும், எவனாக இருக்கட்டும், நான் வேணா எழுதிடுவானா, அவன் வீட்டாண்டவனா எழுதி கொடுத்துட்டு ஓடியாந்துடும். ஏன் கொஞ்சம் பேசிட்டு வாயேன். இன்ஃபெக்ஷன் ஆகிடும். தெரியுதுல்ல? பாவமும் இன்ஃபெக்ஷன் தான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீ பாவம் செய்கிறவனுடைய வழியிலே நீ என்ன பண்ணாத சொல்லுங்க. துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமல். சொல்லுங்க. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல் பாவிகள் வழியிலே. நான் அவர் கூடயே பழகி அவரை நான் மாற்ற போகிறேன். நீ தான் போய் உழ போகிற. அல்லேலூயா சொல்லுங்க. பைபிள் தெரியாதா போய் மாற்றத்துக்கு? அப்போ என்ன சொல்கிறேன்னா, ஆவியிலே நீ மீண்டும் பிறக்கும் பொழுது உன் சிந்தனை எண்ணெய் எல்லாம் மாறி இந்த உலக இழுப்புலேருந்து நீ வெளியே வந்து வேற ஒரு இழுப்பு வரும். அது என்னது? அட்ராக்ஷன். எதில் அட்ராக்ஷனா? வேத வசனத்தை கேட்கிறதிலே கவனம் செலுத்துதல். அது ஆட்டோமேட்டிக்காக வரும். துதிக்கும் போது, பாட்டு பாடும்போது, சில பேர் ஆண்டவரை துதிக்கும் போது அவங்க கண்ணு எப்படி தெரியுமா இருக்கும்? நீ சும்மா கத்தோட சமுத்திர ஆண்டவரே அமர்ந்திருப்பேன் அருகினிலே பாடுங்க. சார்ந்திருப்பேன் தோளினிலே நேசிக்கின்றேன் உம்மைதானே உயிருள்ள நாளெல்லாம் துதி பாடி
மகிழ்ந்திருப்பேன் நாளெல்லாம். சொல்லுங்க, அமர்ந்திருப்பேன். இதெல்லாம் எப்படி பாட முடியும் சொல்லுங்க? ஆண்டவருடைய பிரசன்னம் வரணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்காக தான் நீங்க ஜெபம் பண்ணணும். ஃபர்ஸ்ட் எதுக்காக ஜெபம் பண்ணா? ஆவியிலே நான் என்ன பண்ணணும்? புதுப்பிக்கப்படணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அந்த ஆவி அதுதான், அதுக்கு தான் முதல்ல கேட்கணும். நல்ல வசனத்தை கேட்டுனே கேட்க 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 உனக்குள்ள புது சிருஷ்டி. அல்லேலூயா. ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்து அவன் என்ன இருக்கான்? நியூ பார்ன் பர்சன், புது சிருஷ்டி. அவன் புது சிருஷ்டிகளே வித்தியாசமான சிருஷ்டி. அவன் தூதரை காட்டில இவன் ஸ்பெஷல் என்றார். அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். அவன் எப்போ பார்த்தாலும் உட்காந்து தேவ பிரசன்னத்தில் உட்காந்துட்டானா, இதில் இந்த உலகம் அவனை ஒன்றும், உலகம் வந்து கந்தகம் போல இழுக்காது. ஆனால் அவன் வேறொரு கந்தகம். அதுதான் இயேசு கிறிஸ்துவின் பிரசனம். அல்லேலூயா சொல்ல. அதில் நிலைத்திருந்தானா அதில் ரொம்ப அந்த பாட்டு பாடும்போதே அற்புதமாக இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க போல. அந்த வார்த்தை கேட்கும் போதே அவன் ஸ்பிரிட்டை தொடும். அந்த வார்த்தை கேட்கும் போது என்ன பண்ணும்? தொடும். இது வந்து ஒன் டைம் கிடையாது. இது அதனால ஒரு முறை வந்துச்சுன்னா, அந்த அனுபவம் வந்துச்சுன்னா அவ்வளோதான், வாழ்நாளெல்லாம் அது கிடையாது. அதுவும் புரிஞ்சுங்க. என்ன கவனிக்கிறீங்களா இல்லையா? மீன், இறால், அப்புறம் இருக்கிற அத்தனை பொரியல் எல்லாத்தையும் ஒரே நாளில் சாப்பிட்டா 10 வருஷம், ஒரு 10 நாள் சாப்பிடாம இருக்க முடியுமா? அதே தான் இதுவும். நீ ஒரு நாளில் இந்த ஆவிக்குரிய ஜீவிதத்தில் இருந்ததுனால நீ காலங்காலமாக இருந்துட முடியாது. அடுத்த நாளுக்கு நீ சாப்பிட்டு தான் ஆகணும். அல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. ஒரு நாளில் நீ ஜெபம் பண்ணிட்ட, ஒரு நாளில் நான் ஒரு 10 நாள் ஜெபம் பண்ணிட்டேன், ஒரு நாளில் 3 நாள் நான் உபவாசம் போட்டேன், ஒரு நாள் நான் பைபிள்லாம் படிச்சிட்டேன். அது ஒரு நாள் படித்தா ரைட்டு, அது ரொம்ப ஸ்ட்ரென்த்து தான், இல்லைன்னு சொல்ல. அடுத்த நாளும் நீ படித்தாகணும். அல்லேலூயா. எல்லாரும் கவனிக்கிறீங்களா இல்லையா? எவ்வளோ நாள் வரைக்கும் இங்கே படிக்கலாம்? உன் உயிர் உன்னை விட்டு போகும் வரையிலும், உன் ஜீவன் உன்னை விட்டு பிரியும் வரையிலும் நீ வேதத்தையும் படிக்க படிக்க கேட்க கேட்க ஆவியிலே பலப்பட பலப்பட நீ ஸ்ட்ராங்காக இருப்ப. ஒரு நாள் போச்சுன்னா வீக் ஆகிடுவேன். ஒரு நாள் சாப்பிடலாம் வீக்கு, 2 நாள் சாப்பிடலாம் வீக்கு. எவ்வளோ நாள் ஜெபம் பண்ணமா? எவ்வளோ நாள்? ஐயா நான் போன வாரத்தில் போன மாதம்லாம் நல்லா ஜெபம் பண்ணையா, இப்போ ஒரு நிமிஷம் கூட ஜெபம் பண்ண முடியலங்க. அது புரியலையா நான் சொல்லுது? அப்படிலாம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க போ. எப்போவுமே அல்லேலூயா சதா காலமும் அதுக்கு தான் நீங்கள், அதுக்கு தான் கேட்கணும். ஃபஸ்ட்டு எதை கேட்கணுமோ அதை கேட்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எதை கேட்கணும்னா, ஆண்டவரே ஆண்டவரே எப்படிலாம் பைபிளில் போட்டிருக்குது, நம்மளால் முடியலையே, அந்த கிருபை எனக்கு தாரும், நான் ஆவியிலே புது பலனடைய எனக்கு என்ன பண்ணுங்க, உதவி செய்யுங்க. இதெல்லாம் தெரிஞ்சுங்க. எல்லாம் சொல்லுவோம். வசனத்தை கேட்ட பிற்பாடு நம்ம சபைகளில் எத்தனை பேர் அபிஷேகம் பெற்றீங்க? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அபிஷேகம் பெற்ற அந்நிய பாஷை பேசுகிறீங்க. சில பேர் ஐயா எல்லாருக்கும் வருதுயா, நானும் சோத்திரம் 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 சொல்லி பார்க்குறியா, அதுக்கு மேலே ஒன்றும் நடக்க மாட்டியா? நீ கேட்டுனே இருந்தால் தான் கொடுப்பார். அல்லேலூயா சொல்லுங்கப்பா. அது கொஞ்சம் நாள் காத்திருக்கும். 2 முறை கதி பார்த்தா இப்போ அந்நிய பாஷை பேசுகிறவங்க மட்டும் என்னத்த ஒழுங்காகிறான், நம்ம மட்டும் அதெல்லாம் நல்லா உண்மை இல்லை. உண்மைதான் நீங்கள் சொல்லுது. ஆனால் அது ரொம்ப முக்கியம். அந்நிய பாஷையும் முக்கியம், வேத வசனத்தையும் கவனிக்கிறது முக்கியம். இப்போ என்ன சொல்ல வரேன்னா, நிறைய பேர் அபிஷேகம் பெற்றிருக்கீங்க, பெறாதவங்க பெற்றுக்கொள்ளுங்க. பெற்றவங்க அந்நிய பாஷை பேசுகிறீங்களா இல்லையா? எத்தனை பேர் கவனி, எத்தனை பேர் இங்கே அந்நிய பாஷை பேசுகிறேன்? கை தூங்க பார்க்கலாம். ஒரு கை தான் தூக்கம், மற்றதெல்லாம் அது அப்புறம் அது தூக்குனா தான் என் பிரசங்கம் ஓடும். எத்தனை பேர் அந்நிய பாஷை பேசுகிறேன்? கை தூங்க பார்க்கலாம். நல்லா தூங்க பார்க்கலாம். 1 2 3 பேசுகிறீங்களா? நீங்கள் அந்நிய பாஷை பேசுகிறீங்களா? தெரில. பேசலைன்னா ஒன்றும் சொல்ல. நான் எத்தனை பேர் பேசுவீங்க? அவங்க மட்டும் கை தூங்க பார்க்கலாம். பேசாதவங்க பற்றி நான் ஒன்றும் சொல்ல. இருக்காங்க இன்னும் ஒரு சில பேர் பெறல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை நீங்கள் பெறாதவங்க பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. பெற்றவங்களுக்கு நான் என்ன தெரியுமா சொல்கிறேன், நீங்கள் அந்நிய பாஷை பேசுறதுனால பரிசுத்தம் ஆகிட முடியாது. அதுவும் ரகசியம் சொல்கிறேன். ஒரு முறை பேசுறதுனால பரிசுத்தம் ஆகிட முடியாது. டெய்லி பேசணும். எப்படி பேசணும்? டெய்லி பேசணும். அந்நிய பாஷை நம்ம எப்போ தெரியுமா பேசுவோம்? பாட்டு நல்லா உற்சாகமாக உச்சகட்டத்தில் போகும்போது இந்த மாதிரி ஃபீலிங்ஸே இருக்கக்கூடாதுன்ற. ஃபீலிங்ஸ் இல்லையா எனக்கு அப்படியே ஐயா ஐயா, இதெல்லாம் ஒரு முறை வரலாம், 2 முறை வரலாம்.
அல்லேலூயா. நீ எப்பவுமே ஃபீலிங்ஸ் வந்து ஒரு இங்கே அங்கே குச்சிருந்தேன்னா உனக்கு பேய் தான் பிடிச்சிங்க. ஒரு முறை வரலாம், 2 முறை வரலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா நீ வந்து எப்பயோ ஒரு முறை தொடர, அதனால தான் இவ்வளோ பிரச்சனை. தினந்தோறும் அந்நிய பாஷை எவ்வளோ பாஷை. ஓ ரீபா கபாலா ஷேகே ரீபா கபாலா ஓ ரீபா கபா ரபா ஷேகே. ஐயோ அப்படியா பேச தமிழ் நல்லா பாட்டு. ஓ ரபா பாபா. இல்லை அதெல்லாம் வந்து குழந்தைங்க, பேபிஸ். ஸ்டில் யூ ஆர் பேபி. பேசணும்னு தொடர்ந்து பேசணும். வீட்டில் போய் ஜெபம் பண்ணால் ஜப குறிப்பு அதெல்லாம் ரைட்டு. அந்த குறிப்பு ஒரு பக்கம் வச்சுட்டு நீ பலப்படுறதுக்கு என்ன பண்ணணும்? எனக்கு 2 வார்த்தை தான் வரும், 2 வார்த்தை தான் வரும். அது தொடர்ந்து பேசினா தான் எத்தனை வார்த்தை வருமோ வரும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உன்னை ஃப்ரீயாக போடுக்கணும். 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் கூட ஈஸியாக பண்ணிட்டு போயிடலாம். அது செல்ஃபோன் மாரி. இந்த செல்ஃபோனு இங்கே வந்து என்ன சொல்றது, நீங்கள் தொடர்பு கொள்ளுகிற வாடிக்கையாளர் தொடர்பு எல்லை விட்டு இருக்கிறார். எந்தோ காட்டில் இருக்கிறார், ஏதோ கிராமத்தில் இருக்கிறார். என்ன செய்தி சொன்னாலும் அவர் என்ன சொல்றாரு, நீங்கள் தொடர்பு கொள்ளுகிற நபர் என்ன பண்றாரு, சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கிறாருன்னா பிரச்சனை இல்லை, எல்லையை விட்டு இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க போகலாம். அப்படின்னா ஏதோ ஒரு மூணில் ஓஞ்சிங்குதுன்னு அர்த்தம். அல்லது இவர் எங்கேயோ போய் மாட்டிக்கினாரு. நெட்டு ஃபோன் இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆனால் எங்கே எல்லையை விட்டு போயிட்டார் அவர். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? நீங்களும் தேவனை விட்டு பிரிஞ்சிங்கன்னா அப்படி தான் ஆகிடும். அல்லேலூயா சொல்லுங்க. எல்லையை விட்டு என்ன பண்ணக்கூடாது, போயிடக்கூடாது. டெய்லி ஜெப மணத்தில் உட்காந்துடணும், டெய்லி பைபிள் தியானிக்கணும். அப்போது தேவன் சொல்வார், நீங்கள் தொடர்பு கொள்கிற நபர் எங்கே இருக்காரு, கர்த்தருடைய பிரசன்னத்தில் இருக்கிறார். எல்லையை விட்டு என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. அல்லேலூயா சத்தமாக சொல்லுங்க. இப்போ எல்லையை விட்டு போனதுனால தான் இவங்களுக்கு பேய் பூச்சி கந்தம் மாதிரி இந்த பக்கம் இழுத்துக்குது. விட்டா அதே சிந்தனைங்க சார். இரவும் பகலும் நான் படுற பாடுக்குது பாருங்க. அந்த பொண்ணு என்னை போட்டு வாட்டி வதைக்குது. இவருக்கு கல்யாணம்லாம் ஆகிருக்கும். அல்லேலூயா சொல்லுங்கப்பா. பிள்ளைங்களும் இருக்கும். ஆனால் இன்னொரு பொண்ணு அது எவன் வீட்டு மனைவியாக கூட இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த பொண்ணு நினைவு என்னை போட்டு அது ஃபோன் பண்ணா, அப்புறம் மனைவி சண்டை போடும், ஒரே தகராறு கொலை கூட நடக்கும். புரியுதுன்னா புரியலையா? அவன் பார்த்துனே இருப்பான் ஒரே கூட. எவ்வளோ பெரிய ஆபத்து தெரியுமா அதெல்லாம். அதுலேருந்து தப்பணுமே, இங்க வா, இந்த எல்லைக்குள்ள வா, தேவனுடைய வார்த்தை கேள். அல்லேலூயா சொல்லுங்க. தேவனுடைய பிரசன்ன அந்த பேய்கிட்ட இருந்து நீ தப்பிக்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க. கேட்டுக்கு போகிற வழி உல்லாசமாக இருக்கும். கெட்டு குட்டி சரவடனா எப்படி வேணா போகலாம். ஒரு தம்பி ஏதாவது மாத்திரையை போட்டுக்கினேன், போதையில் இருக்கிறான். அவன் சொல்கிற மாத்திரை வந்து யாரோ பிரசவ நேரத்தில் போடுற மாத்திரை இவன் போட்டுக்கிறான். அது இன்னும் பயங்கரம் போதையான். ஏன்டா அப்படி பண்ணுறேன்னா, வாழ்க்கையே என்ஜாய்மெண்ட் பண்ணது தானே. அப்புறம் பார்த்தா நான் போட்டு இப்படி ஆடுது. சின்ன பையன் கேன்றான். என்னடா நாச்சும் அவ்வளோ மாத்திரை போட்டு மூளை போய் பேன்றான். என்னத்த பணத்து பைத்தியக்காரனாங்கிறான். அல்லேலூயா சொல்லுங்க போகலாம். துட்டை கொடுத்து சூனியம் வச்சுக்கிற கதை அது தெரியாது அவனுக்கு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பேய், இந்த பாவம், இந்த சாபம், அல்லேலூயா. சில பேருக்கு எதுவுமே எந்த போதையும் தேவையில்லை, ஆனால் சும்மாவே இருக்க மாட்டாங்க. எப்போ பார்த்தாலும் எவன் கூடனா சண்டை போட்டுருப்பாங்க. அது ஒரு பேய். எல்லாம் ஒரு வகையான பேய். இந்த நேரம் அவன் நல்லாவே இருக்க மாட்டாங்க. ஆனால் ஒன்று சொல்கிறான் பாருங்க, அவன் என் சாவுக்கு வரக்கூடாது, அவன் செத்தா நான் போக மாட்டேன், நீ நரகம் போடுவ சொல்லிட்டு. நான் கர்த்தர் உன் பாவங்களை என்ன பண்ணாரு, மன்னிக்கிறது போல பிறர் பாவங்களை என்ன பண்ணோம், மன்னிக்கணும். என் மாமியாரை நான் மன்னிக்கவே மாட்டேனே, அந்த கேள்வி என்னைக்கு சாகுதோ தெரியல. மருமகளை கேட்டா இந்த பொம்பளைக்கு என்ன ஒன்றும் டீ கொடுக்குமா, அந்த இதெல்லாம் வயசாகி போச்சுன்னா அது வண்டியே வந்து ஓட்டும் போதே நான் சொல்லுவேன், எப்பா இந்த வண்டி வயசான கேள்வி பார்த்து ஓட்டு. சில பேர் வண்டி ஓட்டுவோம் வேகமாக போனால் என் வண்டி வயசானது புதுசு கிடையாது. அது பேர் வயசாகி போச்சுனாவே மண்டை குழம்பிடும், நரம்பு கிரம்பு எல்லாமே ஷட் டவுன் ஆகிடும். அவங்க அப்படி தான் பேசுவாங்க, விட்டு போயிடணும். அல்லேலூயா.
கூட நீ மல்லு கட்டக்கூடாது. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? நல்லதே நினை. அல்லேலூயா. பிறர் கஷ்டப்படும் போது அவங்களோடு கூட நீ என்ன பண்ண சொல்லுங்க, கஷ்டப்படும். ரூத்து கிட்ட பாடம் கத்துக்கிறீங்களா? ரூத்து யாரு? ரூத்து ஒரு நல்ல அவங்க ஒன்றும் வந்து பூர்வீகமான அவங்க வந்து கிறிஸ்துவ, அதாவது அந்த கடவுளுடைய சந்ததி கிடையாது. அவங்க வந்து யூதர்கள் கிடையாது. ரூத்துன்றது யாரு? அவங்க வேற ஒரு புறஜாதியிலிருந்து வந்தவங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் கர்த்தர் அந்த பொண்ணு மேலே கர்த்தர் ஆசையாக இருந்தார். என்ன தெரியுமா? அந்த பொண்ணு செய்கிற காரியம் கர்த்தருடைய இருதயத்தை தொடுகிறது. என்ன செய்யுது? ரூத்துடைய மாமியார் யாரு? நகோமி. நகோமிக்கு எத்தனை பிள்ளைங்க? அவங்க ஊரை விட்டு பிஸ்னஸுக்கு போயிட்டாங்க. 2 பிள்ளைங்க. அப்புறம் ஒரு பிள்ளை கணவர் இறந்துடுறாரு. ஊரை விட்டு போய் பிஸ்னஸ் பண்ண கணவர் என்ன பண்றாரு? எக்ஸ்பைர்டு, இறந்துட்டாரு. மேற்கொண்டு 2 பிள்ளைங்க இருக்காங்க. 2 பிள்ளைங்களும் அந்த ஊர் பொண்ணையே கட்டிட்டாங்க. அதுல ஒருத்தர் தான் யாரு? ரூத்து. நல்ல மாமியார் பாருங்க, ரொம்ப அருமையான மாமியார். நான் ஏன் அந்த மாமியாரை பற்றி சொல்ல போறேன். அற்புதமான மாமியார். அப்படிதான் இருக்கணும். மாமியார்லாம் இருக்க முடியுமா? கத்துங்க பைபிள்ல. அவ்வளோ அன்பா இருந்துக்கிறாங்க. முதல் புள்ள செத்துச்சு, வீட்டுக்காரர் செத்துட்டாரு. முதல் புள்ள குத்துட்டாரு. கொஞ்ச நாள் போது 2வது புள்ளையும் செத்துட்டாங்க. முடிஞ்சு போச்சு. குழந்தைங்க குத்துட்டு போக கூடாதா? குழந்தை பிறக்கல, குழந்தை இல்லாமலே இருக்கிறாங்க. நம்ம ஊர் மாரி கேடுகட்ட ஊர் கிடையாது. தப்பா சொல்றீங்கன்னு நினைக்காதீங்க. மட்டமானவனுங்க எங்களுக்கு கருத்த சட்டம் பேசுவானுங்க. அடுத்தவனை அழுவ விட்டு வேடிக்கை பார்க்குறவனுங்க. ஏதாவது புரியுதா? விதவி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணோம்? கடைசி வரைக்கும் விதவிதான். நம்ம ஊர் கலாச்சாரங்க. நம் கலாச்சாரம் என்ன? மானங்கட்ட கலாச்சாரம். கலாச்சாரம் சும்மா லூசு மாதிரி பேசக்கூடாது. ஒரு பெண்ணு, ஒரு விதவி பெண்ணு வந்து அதை பார்த்தா இவன் திரும்பி வீட்டுக்குள்ளே போடுவான். இதுவும் ஒரு கலாச்சாரமா? அடுத்தவனை வேதனைப்படுத்தி சந்தோஷப்படுற கலாச்சாரம் நம்ம ஊர் கலாச்சாரம். சிலதெல்லாம் நல்லா இருக்குது, ஒரு சிலதெல்லாம் ரொம்ப மட்டமாக இருக்கும். ஆனால் பைபிளில் என்ன போகுது? அதாவது அந்த காலத்து அவங்களாம் அந்த காலத்துலலாம் எங்கே விதவையிட்டானா உடனே அவங்க என்ன பண்ணலாம்? கல்யாணம் பண்ணலாம். அவங்க அம்மா மாமியார் சொல்கிறாங்க, அம்மா எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் நீ வந்து மனைவியாக மருமகளாக இருந்த, இப்போ செத்துட்டாங்க. இதுக்கு மேலே உன் லைஃப் வேஸ்ட் பண்ணாத. எப்படி இது பாரு, உன் லைஃப் என்ன பண்ணக்கூடாது? வேஸ்ட் பண்ணாதீங்க. எனக்கு வயசாகி போச்சு, நீ இன்னொருத்தரை பார்த்து கட்டின்னு சந்தோஷமாக இருக்குமா, நல்லா இருங்கம்மான்றாங்க. இந்த மாதிரி இருக்குதா மாமியார்? அல்லேலூயா. அடுத்தவங்க முதல் மாமியார் அழுது, முதல் மருமகள் அழுது போயாச்சு. 2வது மருமகள் அதான் ரூத்து. அது சொல்லுது, ரைட்டு, நான் நல்லா இருக்கணும்னு நீ ஆசைப்படுறல்ல, நீ உனக்கும் வயசாகி போச்சு, வேலை செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. ஊரில் இருந்தால் இருக்க மாட்டேற, இந்த ஊருக்கு செட் ஆகும், ஊருக்கு போகிறேன்ற. நீ நல்லா இருக்கும் போது, இறந்து போன என் கணவர் நல்லா இருக்கும் போது உன் கூட இருந்த சந்தோஷமா, நீ கஷ்டப்படும் பொழுது, உனக்கு யாரும் இல்லை, உனக்கு எடுக்க பிடிக்க ஆள் இல்லாத போது நான் போய் வீட்டில் உட்காந்துக்கலாமா? அப்படிலாம் செய்ய மாட்டேன். செத்தா உங்க தான் சாக போகிறேன். உன் தெய்வம் என் தெய்வம். அங்கே தான் அந்த மாதிரி வேற, அவங்க வந்து வேற குலமே வேற. உன் தெய்வம் என் தெய்வம். ஊர் தான் என் ஊர். பின்னாடி வர தடை பண்ணாத. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வானத்திலிருந்து கர்த்தர் இந்த மாதிரி இருதயத்தை பார்க்குறாரு. கஷ்டப்படுகிறவர்களோடு கூட நாமளும் சேர்ந்து என்ன பண்ணோம்? கஷ்டப்படணும். எனக்கு தான் சொல்லி உட்காரக்கூடாது, பிறர் கஷ்டத்தில் நாம பங்கு கொள்ளணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்க ஊழியத்து போங்க, ஊழியத்து போங்க. எதுக்கு சொல்கிறான்? அர்த்தம் பிரச்சனையை நீ தலையில் வச்சுக்கின்னு ஜெபம் பண்ணு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதுதான் இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்தது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நல்ல நல்ல இருதய சிந்தனை எல்லாம் பைபிள் படிக்கும்போது கடைசியில் அந்த ரூத்துக்கு அப்புறம் கல்யாணம் ஆகி அந்த சந்ததி தான் யார் பிறந்தார் தெரியுமா? இயேசு பிறந்தார். ஏதாவது புரியலையா? நீங்களும் கூட நல்ல எண்ணங்கள் நல்ல சிந்தனைகள்லாம் வரணும்னா இந்த வேத வசனம் ஜலத்தினாலும், சொல்லுங்க, ஜலத்தினாலும் ஆவி அபிஷேகம் பெற்றவங்க டெய்லி 1 மணி நேரம் உட்காந்துருங்க. என்ன தலை போகிற வேலையாக இருந்தாலும் சரி, பயங்கர வேலை சார், நான் கலெக்டர் சார், நான் சீஃப் மினிஸ்டர் சார் சொன்னாலும், நான் 1 நிமிஷம் கூட எனக்கு டைம் இல்லை சொன்னாலும், ஆண்டவர் சொன்னார், கர்த்தருக்கு காத்திரு.
அல்லேலூயா சொல்லுங்க. அபிஷேகம் பெற்றவங்கலாம் அதை வச்சுக்கின்னு இருக்கிறது வேஸ்ட். அதை வச்சு யூஸ் பண்ணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஸ்கூட்டரை வாங்கி வச்சுக்கின்னு, சார் 3 லட்சம் ரூபாய் சார் இந்த ஸ்கூட்டரை, ஒரு நாள் கூட வண்டி எடுக்கிறது கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதை தொடச்சி டெய்லி பல மின்னும். என்னைக்குன்னா வண்டியை ஓட்டுவேயா? நான் ஓட்ட மாட்டேங்க, ஓட்டவும் தெரியாதுங்க எனக்கு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கு எதுக்காக வாங்கி வச்சா? எல்லாம் வாங்கி வச்சுக்கிறேன், நானும் வாங்கி வச்சுக்கிறேன். அப்புறம் தொடக்கிறேன், டெய்லி தொடச்சிக்கிறேன். எத்தனை வருஷம் தொடச்சிங்கிற? நான் 1.5 வருஷம் தொடச்சி தாங்க வச்சுக்கிறேன். இப்போ ஓட்டு பார்க்கலாம், வண்டியை ஓட்டு தான் பார்க்கலாம். ஓட்டினா வண்டி ஓடாது தெரியுமா? ஏன்னா எல்லாமே என்ன ஆகிடும்? ஸ்டக் ஆகிடும். அதுக்கு அடிக்கடி அது கொஞ்சம் பார்த்து என்ன பண்ணணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். 10 வருஷம் ஆச்சு அப்படியே வச்சுக்கிறேன். இப்போ ஓட்டினா அது எந்த அளவுக்கு ஓடும்? மற்ற எல்லாம் துரு புடிச்சிட்டுக்கோம் உள்ள. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி தான் அபிஷேகத்தை பெற்று கூட அந்நிய பாஷை நான் பெற்ற அது நாச்சா ஐயோ அது வேஸ்ட் அது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீ பெற்றும் பிரயோஜனம் இல்லை. டெய்லி ஒரு இடத்துல உட்காந்து தேவ பிரசன்னத்தில் பலப்படு. நீ பார்க்குற பிரச்சனைகள் சாவர வரைக்கும் உன் பின்னாடியே சுத்தும். ஆனால் எவன் ஆவியில பலப்படுகிறானோ, எவன் ஆவியினால் நடத்தப்படுகிறானோ, அவன் எல்லாத்தையும் ஜெயிப்பான். எல்லா கண்களை மூடி ஜெபிக்கலாம். தண்ணீரில் நடக்கும்போது என்னோடு இருக்கின்றீர், அக்கினியில் நடக்கும்போது கூடவே வருகின்றீர். மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. சொல்லுங்க, மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. தண்ணீரில் நடக்கும்போது என்னோடு இருக்கின்றீர், அக்கினியில் நடக்கும்போது கூடவே வருகின்றீர். மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. உமது பார்வையிலே விலையேற பெற்றவன் நான். சொல்லுங்க, உமது பார்வையிலே விலையேற பெற்றவன் நான், மதிப்புக்குரியவன் நானே என்றும் மாடுவே. சொல்லுங்க பார்க்கலாம், மதிப்புக்குரியவன் நானே. எல்லாரும் விசுவாசமா சொல்லுங்க. ஓ நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. தண்ணீர் நடக்கும்போது என்னோடு இருக்கின்றீர், அக்கினியில் நடக்கும்போது கூடவே வருகின்றீர். மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. எல்லாம் சொல்லுங்க, மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. உமது பார்வையிலே விலையேற பெற்றவன். எல்லாம் சொல்லுங்க, உமது பார்வையிலே விலையேற பெற்றவன். சொல்லுங்க, மதிப்புரியவன் நானே என்று நடனமாடுவே. மதிப்புரியவன் நானே என்றும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களை பற்றி நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு தெரியல. இந்த பக்தன் சொல்லுகிறார், நான் தண்ணீரில் நடக்கிறேன், ஆறுகளை கடக்கிறேன், வாழ்க்கையே போராட்டமான வாழ்க்கை, உட்கார முடியல, ஏந்திருக்க முடியல, சிந்திக்கிற. என்னை சூழ்ந்து உள்ள பிரச்சனைகள் அப்படி இருக்கிறது, மூழ்கி போயிடுவேணும், என் வாழ்க்கை முடிஞ்சிடுமோ. தற்கொலை பண்ணிக்காதீங்க. அல்லேலூயா, நரகம் தான். அல்லேலூயா. என் வாழ்க்கை இனி வாழ்வதற்கு எண்ணி ஒன்றும் இல்லைங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படி சொல்லி கொண்டு இருக்காதீங்க. இந்த பக்தன் சொல்லுது போல, தண்ணீரில் நடக்கும்போது, சொல்லுங்க, தண்ணீரில் நடக்கும்போது கூடவே இருக்கின்றே. தண்ணீரில் நடக்கும்போது கூடவே இருக்கி. மதிப்புக்குரிய உலகம் உன்னை அசட்டை பண்ணலாம், உலகம் உன்னை அலட்சியப்படுத்தலாம், நீ வேஸ்ட்,
நீ எதுக்கு லாபம் இல்லை. நீ எதுக்கு தான் உலகத்தை வாழ்றிய, செத்து தொலைஞ்சாலும் இருக்கும். உலகம் உன்னை அப்படி பண்ணலாம். ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவருடைய பார்வையில் நீ மதிப்புக்குரியவர்கள். அல்லேலூயா சொல்லுங்க பாலா. கர்த்தருடைய பார்வையில் நீ அசட்டை பண்ணாதீங்க கூட. யூ ஆர் ஸ்பெஷல். நீ மதிப்புக்குரியவன். ஆண்டவர் உன்னை விட மாட்டார். அல்லேலூயா சொல்லுங்க பாலா. அவர் கிருபை உன் வாழ்க்கையில் எப்போதும் இருக்கும். நீ தேவன் சொன்னதை செய்ய ஆரம்பி. முதல்ல தேவனுடைய ராஜ்யத்தை ஒரு நீதியை தேடுங்க. என்ன சொல்ற? ஜலத்தினாலும் வசனத்தினால பிறகு ஒவ்வொரு நாளும் ஒரு சிந்தனை புதுப்பிக்கப்படணும். டெய்லி நீங்க சாப்பிட்றது போல டெய்லி தேவனுடைய வசனத்தை கேளுங்க. ஆவியிலே புது பலன் அடைங்க. அபிஷேகம் சும்மாலாம் ஆண்டவர் எல்லாருக்கும் குத்துற மாட்டார். அப்படி கொடுத்தா கூட அந்த அபிஷேகத்தை வீணடிக்காதீங்க. அதை அப்படியே வச்சிருக்காதீங்க. அதனால 10 பைசா பிரயோஜனம் இல்லை. உன் ஆவி அனல் மூட்டி எழுப்புன்னு தான் பைபிளை போட்டு. நீ ஆவியிலே ஆவியில என்ன பண்ணாது? அனல் உள்ளவர்களா ஆவியை அவித்து போடாதுன்னு ஒரு வசனம் இருக்குதுங்க. அது எங்க போச்சுன்னு தெரியல, எங்க விட்டங்க. இதெல்லாம் செஞ்சாதான் நீ ஜெயிக்க முடியும். ஆண்டவர் உன்னை பலப்படுத்துவாராக. தொடர்ந்து ஆண்டவரே கேட்டவர்களே ஆசீர்வதியும். தொடர்ந்து உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலே உடைய வார்த்தையின் மூலமாக நம்மை பலப்படுத்தியுள்ளார். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினால் பிறவாவிட்டான் அவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்ற வார்த்தை. நான் பிரவேசிக்க வேண்டும் என்றால் நான் என்ன செய்வது என்று வார்த்தையில் சொல்லுகிற பொழுதுதான் அவர் வார்த்தையில் சொல்லுகிறார், எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். எல்லா காவல் உன் இருதயம் என்றும் சிந்தனை ஒவ்வொரு நாளும் ஜீவ ஊற்று என்று வசனம் ஒவ்வொரு நாளும் பிறக்கத்தக்கதாய் மாற வேண்டும். அது உன் வாழ்க்கையை மாற, உன் சிந்தனையை தேவ சமூகத்திலே தினந்தோறும் கொண்டு சென்று நிறுத்துகிற இடமாய் இருக்கிறது. உன் வாழ்க்கையினுடைய ஓட்டத்தை, நல்ல ஓட்டத்தை ஓடி முடிக்கத்தக்க உன் வாழ்க்கை செழிப்புற செய்கிறது எங்க இருக்குன்னா தேவனுடைய வார்த்தையிலே, அவருடைய பிரசன்னத்தில் மாத்திரமே. ஒவ்வொரு நாளும் அவர் வார்த்தையின்படியாக நீ நடக்கும் பொழுதோ நீ உன்னை காத்துக்கொள்கிறார். உன் இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள். அப்பொழுது ஜீவ ஊற்று புறப்படும். நீ மீண்டும் பிறந்தவன் என்று சொல்லுகிற, ஆவியை பெற்றுக்கொண்டான் என்று சொல்லுகிற பொழுதோ அதை வெறுமையாய் வைத்துக் கொள்வதற்காக அல்ல, பிறருடைய கவலைகளை கண்ணீர்களையோடு துடைக்க உன்னை புறப்பட்டு புறச் செய்கிறார். ஆபிரகாமை ஆசீர்வதித்தது அவன் சந்ததிக்கு மாத்திரமல்ல, ஒரு சந்ததிகளையும் ஒரு தேசத்தையும் ஆசீர்வதித்து எழுப்புவதற்கே ஆபிரகாமை முதலாவது ஆசீர்வதித்தார். அதுக்கு தான் சொன்னார், ஜாதிகளின் தகப்பனாவாய், ஜாதிகளின் தாயாய் உன்னை உருவெடுக்க செய்கிறார். இந்த வேளையிலே நீங்கள் உங்கள் எல்லா இருதயத்தையும் இந்த நாட்கள் வருகிற பொழுதோ நீங்கள் காத்துக்கொள்ளுங்க. ஆண்டவரே, என் இருதயத்தை உம்முடைய வேத வசனத்தை கொண்டு கழுவி சுத்தப்படுத்தும். உம்முடைய இரத்தத்தினாலே என்னை கழுவி சுத்தப்படுத்த ஆண்டவரே. இதோ நான் திருப்பந்திக்கு நேராய் பருந்து போகிற பொழுதோ ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. உம்முடைய ஆவியினாலே ஆண்டவரே நான் இந்த புது ஆவியை பலனை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. அந்த ஆவியை பெற்றுக்கொள்கிறவர்களாய் கேட்பீங்க. ஒரு நிமிடம் அந்த வார்த்தையினால் ஆண்டவரே என் இருதயத்தை பரிசுத்தப்படுத்துங்க. இந்த திருப்பந்தியை நான் பரிசுத்தத்தோடு தகப்பனே பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே இந்த நாளிலே உதவி செய்யுங்கப்பா. கர்த்தாவே இந்த நாளிலே உதவி செய்யுங்க. என் இருதயத்தினுடைய எல்லா தாறு மாறுகளை எல்லாவற்றையும் தகப்பனே மாற்றி போடுங்கப்பா. எல்லா தாறுமாறுகளையும் மாற்றி போடுங்க தகப்பனே. அப்பா இந்த நாளிலே எங்களுக்கு உதவி செய்யும் என்று இந்த பொறு பந்திக்குள்ளாக கடந்து செல்லும் முன்பாக ஒவ்வொருவரும் தன் இருதயத்தை அவரிடத்தில் ஒப்புவித்து கேளுங்க.
அவரிடத்திலே ஒப்புவித்து கேளுங்க. ஒரு வார்த்தை சொல்லுகிறது, நான் உங்களுக்கு ஒப்பித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜன பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்திலே பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்திலே பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றம் உள்ளவனாகிறான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். ஆகையால் இந்த வேளையிலே நம்மை நாமே சோதித்து அறிந்து, ஆண்டவரே என் குற்றங்களை எல்லாவற்றையும் நீ போடுங்க, என் குறைவுகளை எல்லாம் மாற்றி போடுங்க, பரிசுத்தத்தோடு உம்மை தொழுது கொள்ள, பரிசுத்தத்தோடு ஆண்டவரே இந்த வேளையிலே எங்களை பரிசுத்தப்படுத்தி நீர் உயர்த்தி அருளச்சிங்க. உடைய திருப்பந்தியிலே என்னை நிறைவு ஆண்டவரே என்று ஒரு நிமிடம் இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவரை நோக்கி பார்ப்போம். கண்களை மூடி ஒருவரும் ஒருத்தரை பார்க்காமங்க. உங்க இருதயத்தின் ஆழத்தில் ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துங்க, இந்த திருப்பந்திக்கு என்னை ஆயத்தப்படுத்தி கொண்டு வந்து நிறுத்தினீர், இந்த நாளுக்காய் நன்றி, இந்த பந்திக்காய் நன்றி, எல்லா காவலோடு உன் இருதயத்தை காத்துக்கொள் என்ற வார்த்தையின்படியாக உன் இருதயத்தை இப்பொழுது இதோ இந்த அப்ப இரத்தமும் உன்னை பரிசுத்தப்படுத்த போதுமானது, என் நோயை சுகமாக்க இதோ உன்னுடைய சரீரம் போதுமானது, என் ஆவியை புதுப்பிக்க உன்னுடைய இரத்தம் போதுமானது. ஆண்டவரே கேட்போமா? லோரா பாஷாதா பாடுபடுது. பந்தியை ஒவ்வொருவரும் வந்து பெற்றுக்கொள்ளும்படி ஸ்தோத்திரத்தோடு அப்படியே அவரை கூட பக்தியோடு அவரை பெற்றுக்கொள்கிறவர்களாக நேசரேவும் தீரு பாதமாமர்ந்தேன், நிம்மதி நிம்மதியே. நேசரேவும் தீரு பாதமாமர்ந்தேன், நிம்மதி நிம்மதியே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே. அல்லேலூயா. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே. அடைக்கலமே அதிச